கைகளை உயர்த்தி ஒரு விஷயம் கூட ஹalleluya. வெளிப்படுத்தின விசேஷம் 1வது அதிகாரம், வெளிப்படுத்தின விசேஷம் 1வது அதிகாரம் அதனுடைய 7வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். இதோ மேகங்களுடனே வருகிறார், இதோ மேகங்களுடனே வருகிறார், கண்கள் யாவும் அவரை காணும், கண்கள் யாவும் அவரை காணும், அவரை குத்தினவர்களும் அவரை காண்பார்கள், பூமியின் கோத்திரத்தார் எல்லாரும் அவரை பார்த்து புலம்புவார்கள். அடுத்த வார்த்தை அப்படியே ஆகும், அப்படியே ஆகும். எல்லாரும் சேர்ந்து ஆமென் சொல்லுங்க. இதோ மேகங்களுடனே வருகிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் முதல் வருகை குறித்து வேதத்தில் சொல்லப்பட்டதை விட அதிகமாக இரண்டாம் வருகை குறித்து சொல்லப்பட்டிருப்பதை பார்க்க முடியும். ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருக்கையில் காணப்படாமல் போனார். அந்த ஏனோக்கு ஆண்டவருடைய இரண்டாவது வருகையை வெளிப்படுத்துகிறதை அதே பேஜ்ல மேல ஃபர்ஸ்ட் லைன்ல பார்க்க முடியும். ஆயிரமான யூதா 1வது அதிகாரம் 15வது வசனம், ஆயிரமான தமது பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தர் வருகிறார். இதோ மேகங்களுடனே வருகிறார். இந்த மேகங்கள் என்பது என்ன? பரிசுத்தவான்கள். மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் சூழ்ந்திருக்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எடுத்துக்கொள்ளப்படும் போது அப்போஸ்தலர் 1வது அதிகாரம் அதனுடைய 9வது வசனத்திலே இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. இவைகளை அவர் சொன்ன பின்பு அவர்கள் பார்த்து கொண்டிருக்கையில் உயர எடுத்துக்கொள்ளப்பட்டார். அவர்கள் கண்களுக்கு மறைவாக ஒரு மேகம் அவரை எடுத்துக்கொண்டது. அப்போ இப்ப அவர் எதுக்கு மேல இருக்கிறார்னா மேகத்துக்கு மேல இருக்கிறார். ஆனா இயேசுவின் வருகையை யோவான் எழுதும் போது மேகங்களுடனே என்று சொல்லுகிறார். இயேசு மட்டும் எடுத்துக்கொள்ளப்படும் போது ஒரு மேகம், அந்த மேகத்துக்கு மேல மேகம் வந்து அவரை மறைக்கிறது. மேகங்களுடனே என்று சொல்லும் போது தெசலோனிக்கேயர் 1 தெசலோனிக்கேயர் 4வது அதிகாரம் அதனுடைய 16, 17 வசனங்களில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோடு கூட ஆகாயத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் இது ஆண்டவருடைய ரகசிய வருகை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் ஆகாயத்தில் அவர் எழுந்தருளும் போது எக்கால சத்தம் துணிக்கும். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கிற நாமும் அவரோடு கூட எடுத்துக்கொள்ளப்பட்டு மேகங்கள் மேல் எப்படி இயேசு எடுத்துக்கொள்ளப்பட்டாரோ, ஒரு மேகம் வந்து மூடினதோ, அப்படியே கிறிஸ்துவினுடையவர்கள் இந்த மேகங்கள் மேல் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். அதன் பிறகு உபத்திரவ காலம் எல்லாம் முடிந்த பிறகு என் ஆண்டவர் 1000 வருஷம் அரசாட்சி செய்யும்படியாக பரிசுத்தவான்களோடு கூட இந்த பூமியிலே வருவார். அதுதான் இதோ மேகங்களுடனே அவர் வருகிறார். மேகங்களுடனே தூதன் மரியாளிடத்தில் வந்து பேசும்போது லூக்கா சுவிசேஷம் 1வது அதிகாரம் 31, 32, 33 வசனங்களிலே இதோ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக என்றார். நல்ல கவனிங்க, இந்த வசனத்துல இயேசுவின் முதல் வருகையை சொல்லிட்டார். என்ன முதல் வருகை? இயேசுன்னு பெயரிடுவாயாக. மத்தேயு சுவிசேஷம் எடுக்க வேண்டாம், 1:21 சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன் இயேசுன்னு பெயரிடணுமா? அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப முதல் வருகை குறித்து ஒரு வசனத்துல முடிச்சிட்டார். அடுத்த 2 வசனத்தை நீங்க பாத்தீங்கன்னா 32, 33 வசனங்களிலே உன்னதமானவருடைய குமாரன் எனப்படுவார், கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார், அவர் யாக்கோபின் குடும்பத்தாரை என்றென்றைக்கும் அரசாளுவார், அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவு இராது. நமக்கு தெரியும், முதலாவது இயேசு இந்த பூமியில வந்தது
அடிபட வந்தார், அடிக்கப்பட வந்தார். இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி. அவர் 2000 வருடங்களுக்கு முன்பதாக அடிக்கப்பட வந்தார் என்றால் இனி வரப்போகிறது அரசாள வரப்போகிறார். ஆமென். இயேசு 2000 வருடங்களுக்கு முன்பதாக அடிக்கப்பட வந்தது எப்படி உண்மையோ அதே போல இயேசு அரசாள மேகங்களுடனே மீண்டும் வரப்போகிறது உண்மை. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவர் அரசாளுகிறார். எல்லா அதிகாரமும் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. தேவனை ஆராதிக்கிற ஜீவனுள்ள தேவனை, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஆராதிக்கிற தேவ பிள்ளைகள் இந்த அறிவிலே வளர வேண்டியது அவசியமா இருக்கிறது. இந்த வெளிச்சம் தாவீதுக்கு இருந்ததனாலதான் அத்தனை நெருக்கத்திலும் அவன் கர்த்தரை விடாமல் பற்றி கொண்டான். தாவீது சொல்லுகிறார், கர்த்தருடைய தேசத்திலே நான் நன்மையை காண்பேன் என்று விசுவாசியாம இருந்திருந்தா கெட்டு போயிருந்திருப்பேன். இந்த நம்பிக்கை மட்டும் எனக்கு இல்லைன்னா நான் கெட்டு போயிருந்திருப்பேன் என்று சொல்லுகிறார். நம்முடைய அநேக கவலைகளுக்கும் நம்முடைய அநேக பிரச்சனைகளுக்குமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா என்ன காரணம் தெரியுமாங்க? கர்த்தரை அறிகிற அறிவில் நாம இன்னும் வளரவில்லை. நம்முடைய கவலைகளுக்கு காரணம் அதுதான். எம்மாவூருக்கு போன சீஷர்களுடைய துக்கத்துக்கு காரணம் என்ன தெரியுமா? அவரை குறித்த அறிவு இல்லாததே. யோசேப்பினிடத்தில் வந்த சகோதரர்களை யோசேப்பு அனுப்பி விடுகிறார். எல்லாரும் சாக்கிலின் தானியத்தை வைத்து அனுப்பி விடுகிறார். தானியத்தோடு கூட பணத்தையும் வைத்து அனுப்பி விடுகிறார். எல்லாரும் போறாங்க. வழியில மிருகங்களுக்கு தீவனம் கொடுக்க சாக்கு பையெல்லாம் ஓபன் பண்ணி பார்த்தா எல்லாருடைய சாக்கு தானியத்து கூட என்ன இருக்கு? பணப்பை இருக்கிறது. அந்த பணப்பையை பார்த்ததும் எல்லாருக்கும் பயம் வந்தது, திகில் வந்தது, வருத்தம் வந்தது, கலக்கம் வந்தது, துக்கம் வந்தது. அவங்க எல்லாம் புலம்ப ஆரம்பிச்சாங்க. கர்த்தர் நமக்கு இப்படி செய்தது என்ன? இந்த புலம்பலுக்கும் இந்த பயத்துக்கும் காரணம் என்ன தெரியுமா? அவங்க யாருக்குமே இது யோசேப்புன்னு இன்னும் தெரியல. இது யோசேப்புன்னு தெரிய வந்துச்சு ஒரு நாள். அப்படி யோசேப்புன்னு தெரிய வந்ததுக்கு அப்புறம் யோசேப்பு அவங்க அப்பாவை மீட் பண்றதுக்கு எல்லாருக்கும் தானியத்தை பொருட்களை கொடுத்து விடுறார். அந்த தானியத்தை பொருட்களை வாங்கிட்டு சகோதரர்கள் எப்படி வந்தாங்க தெரியுமா? சந்தோஷமா வந்தாங்க. ஏன் இந்த கவலை? ஏன் இந்த நெருக்கம்? ஏன் இந்த வருத்தம்? ஏன் இந்த கஷ்டம்? இதுக்கு ரீசன் என்ன? ரீசன் ஒன்றுதான். அவர்களுக்கு இன்னும் யோசேப்ப தெரியவில்லை. அது போலதான் ஒரு தேவ பிள்ளையின் வாழ்க்கையில நாம் எந்த அளவுக்கு ஆண்டவரை அறிகிற அறிவிலே வளருகிறோமோ அந்த அளவுக்கு நம்பிக்கையிலே உறுதியாய் காணப்படுவோம். இன்னைக்கு ஏன் நம்பிக்கையில உறுதியா இருக்க முடியலன்னா கர்த்தரை அறிகிற அறிவு அவ்வளவுதான் இருக்கு. யோபுவை பொறுத்த வரைக்கும் யோபுவுக்கு ஆண்டவரை குறித்த ஒரு அறிவு இருக்கு. என் தேவன் யாருன்னு எனக்கு தெரியும். அந்த நிச்சயம் இருக்கிறது, அந்த நம்பிக்கை இருக்கிறது. இந்த நம்பிக்கை ஒரு லிமிட் வரை இருக்கு யோபுவுக்கு. அந்த லிமிட்டுக்குள்ளான ப்ராப்ளம் அவர் ஃபேஸ் பண்ணும்போது அதில் அவர் ஸ்தோத்தரித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் என்று 1வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. 2வது அதிகாரத்தில் இன்னொரு பிரச்சனை வருது. ஆனா 2வது அதிகாரத்தில் யோபு ஸ்தோத்திரம் பண்ணல. யோபுவால துதிக்க முடியல. ஏன்னா பிரச்சனை இப்ப கொஞ்சம் கைமீறி தலைக்கு மேல போகுது. யோபு சைலண்ட் ஆயிட்டார், அமைதியா இருக்கிறார். ஆனா அதுக்கப்புறம் அவர் சந்திக்கிற நிந்தை, அவமானம், தனிமை, வேதனை, இது பார்த்து ஆரம்பத்துல எல்லாம் என்னை கொண்டு போட்டாலும் நம்புவேன்னு சொல்லிட்டு இருந்த யோபு இப்பொழுது புலம்ப ஆரம்பிச்சிட்டார். ஆண்டவர் எனக்கு மறு உத்தரவு கொடுத்தாலும் நான் அவரை நம்ப மாட்டேன்னு சொல்ற அளவுக்கு பேச ஆரம்பிச்சிட்டார். எல்லாம் பொறுமையாய் கேட்டுக்கொண்டிருந்த கர்த்தர் யோபு சொல்லுகிறார், நான் அவரை காணேன் அப்படிங்கிறார். முன்னாடி போனால் அவரை காணேன், பின்னாடி பார்த்தால் அவர் இல்லை. இடதுபுறத்தில் கிரியை செய்து நான் அவரை காணேன், வலதுபுறத்திலும் நான் காணாதபடிக்கு அவர் ஒளித்திருக்கிறார். இப்படி புலம்பிக் கொண்டிருக்கிறார். எல்லாரும் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் கர்த்தர் பேச ஆரம்பித்தார். நீங்க கடைசி 3 அதிகாரத்துல கர்த்தர் என்ன பேசினாருன்னு பாத்தீங்கன்னா, யோபுவே நான் உனக்கு எல்லாத்தையும் 2 தனியா தருவேன்னு சொன்னாரா? சொல்லல. உன்னை நான் வாலாக்காமல் தலையாக்குவேன்னு சொன்னாரா? வேற எதுவுமே சொல்லல. நம்ம எதெல்லாம் கேட்க விரும்புறோமோ அது எதுவுமே அவர் சொல்லல. அவர் சொன்னது ஃபுல்லா என்னன்னு பாத்தீங்கன்னா, அவர் யார் என்பதை யோபுவுக்கு சொல்லிக் கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. சமுத்திரத்தின் ஆழத்திலே, ஆமென், அது எங்க இருந்து வருதுன்னு உனக்கு தெரியுமான்னு கேட்கிறார். சூரியன் எங்க போய் அஸ்தமிக்கும்னு உனக்கு தெரியுமான்னு கேட்கிறார். மழை எப்படி உண்டாகும் தெரியுமான்னு கேட்கிறார்.
கூப்பிடும் காக்கை குஞ்சுக்கும் ஆகாரத்தை சவதரித்து கொடுக்கிறது. இந்த யோபு இவ்வளவு கஷ்டம், இவ்வளவு நெருக்கம், இவ்வளவு பிரச்சனை, இவ்வளவு வேதனை நடுவில் கர்த்தர் நம்ம எல்லாம் இப்படிப்பட்ட சூழ்நிலை வரும்போது நம்ம என்ன வார்த்தையை கேட்க விரும்புவோம் தெரியுமா? பயப்படாதே, கலங்காதே, திகையாதே, உன்னை நான் வாளாக்காம தலையாக்குவேன், கீழாக்காம மேலாவா, உன்னை அமுக்கி குலுக்கி சரிஞ்சு தூக்கி விழுந்துறாதீங்க, விழும்படி நான் உன்னை அப்படி இப்படி ஏதாவது நான் கேட்கணும்னு விரும்பும் போது இந்த இடத்துல கர்த்தர் அது எதுவுமே சொல்லல. யோபு உன்னை அப்படி பண்ணால நான் உனக்கு இப்படி பண்ணுவேன். இல்ல இல்ல யோபு, உனக்கு இந்த பிரச்சனை மாறணும்னா ஆமே என்ன யாருன்னு உனக்கு தெரிஞ்சா போதும். இப்படி கர்த்தர் தம்மை வெளிப்படுத்தி 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 கொண்டிருக்கும் போது அதுவரை எனக்கு தெரியாது அவரை காணேன்னு சொல்லிட்டு இருந்த யோபு இப்ப வாயை திறந்து சொல்லுகிறார், தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது. இந்த வெளிச்சம் வந்ததும் 23வது அதிகாரத்தில் அவரை காணேன் 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 சொல்லிட்டு இருந்தவர் 42வது அதிகாரத்தில் சொல்லுகிறார், என் காதினால் அவரை குறித்து கேள்விப்பட்டேன், இப்பொழுதோ கண் காணதுன்னா அப்படி கர்த்தர் வந்து முன்னாடி நின்னாரா? இல்ல, ஒவ்வொரு காற்றடிக்கும் போதும் இதுக்கு பின்னாடி கர்த்தருடைய ஒரு செயல் இருக்கிறது. இதுல கர்த்தருடைய என் சரீரத்தில் ஒரு பலவீனமா, இதுக்கு பின்னாடி கர்த்தருடைய ஒரு திட்டம் இருக்கிறது. என் வாழ்க்கையில் ஒரு நஷ்டமா, இதுக்கு பின்னாக கர்த்தருடைய ஒரு திட்டம் இருக்கிறது. என் காதினால் நான் அவரை குறித்து கேள்விப்பட்டேன். இப்போ பாத்தீங்கன்னா யோபு அவனுக்காக ஜெபம் பண்ணல, இப்போ நண்பர்களுக்காக ஜெபம் பண்றான். ஏன்னா தெரிஞ்சிட்டு ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. உங்க கைகள் குறுகவில்லை, எஸ் உம்மால் கூட. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவரை இன்றும் ஆமென் இதுல மேன்மை பாராட்டணும். கர்த்தரை அறிந்ததுல மேன்மை பாராட்டுங்கள் பைபிள் இருக்கு. நாங்கெல்லாம் பிறந்து விழுந்ததே பெந்தேகோஸ்தே சபையில. இதுல ஒரு மேன்மை கிடையாது. Who is Jesus? எப்பவுமே நமக்குள்ள இந்த கேள்வி இருக்கணும், ஆண்டவரே நீர் யார்? பவுல், ஆண்டவரே நீங்க யார் ஆண்டவரே? பவுலுக்கு பைபிள் ஃபுல்லா தெரியும், எனக்கு பைபிள் ஃபுல்லா தெரியும், அதனால அப்படி இல்லை, எனக்கு தெரியலப்பா. முகமுகமாய் மோசே கர்த்தரோடு பேசின பிறகும் மோசே ஆண்டவர்கிட்ட வைத்த விண்ணப்பங்கள்ல ஃபர்ஸ்ட் விண்ணப்பமே இன்னும் உம்மை. நான் விசுவாசத்துல தளரும் போது ஆண்டவரே எனக்கு இன்னும் உங்களை பத்தின அறிவை எனக்கு கொடுங்கப்பா. பத்மு என்னும் தீவிலே ஒருவன் விசுவாசத்தோடு உலகத்துக்கு சபைகளுக்கு நித்திய நம்பிக்கையை எழுதுறான்னா அந்த இடத்துல கர்த்தர் அவனுக்கு என்ன வெளிப்படுத்துகிறார் தெரியுமா? கிறிஸ்து யார் என்பதை வெளிப்படுத்துகிறார். இந்த உயிர்ப்பின் நாள், இயேசு உயிர்த்தெழுந்தார், இது எல்லாருக்கும் ஒரு செய்தியாய் மட்டும் இருக்கிறது. தேவ பிள்ளைக்கு இதுலதான் நம்பிக்கையே இருக்கிறது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் யோபுவுக்கு எல்லாம் பேசி தாம் யார் என்பதை வெளிப்படுத்த ஆரம்பிச்சதுமே ஆண்டவரே ஆண்டவரே, கர்த்தருக்கு தேவர் சகலத்தையும் நீர் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்து தடைபடாது. இப்ப நான் உங்களை பார்க்கிறேன், இப்ப நான் பார்க்கிறேன். யோபு சொன்னதும் ஆண்டவருடைய போக்கஸ் வந்து யார் மேல திரும்புதுன்னா எலிப்பாஸ் மேல திரும்புது. 7வது வசனம் 42:7 அப்படி திரும்பி அவர் பேசிட்டு 8வது வசனத்தில் அவரே சொல்றாரு பாருங்க, மிடில் இருக்கு, என் தாசனாகிய யோபு உங்களுக்காக. ஏன்னா அவன் வாழ்க்கை குறித்து அவனுக்கு நம்பிக்கை வந்துட்டு இப்போ உண்மையிலே யோபு நண்பர்கள் ஒரு போட்டோ இருக்க சிச்சுவேஷன்ல ஒரு போட்டோ எடுக்கிறோம்னு வைங்களேன். அந்த போட்டோவை பார்த்தா யாரை பார்த்தா நமக்கு பரிதாபமா இருக்கும், யாரை பார்த்தா இவங்க சூப்பரா இருக்காங்கன்னு தோணும். யோபுவை பார்த்தா பரிதாபமா இருக்கும், யோபு நண்பர்களை பார்த்தா இருந்தா இப்படி இருக்கணும். ஆமே, ஆண்டவர் சொல்றார், ஏய் யோபுக்கு தெரியும் சாப்டர் மாறப்போகுது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சத்துருக்களுக்கு முன்பாக பந்தி ஆயத்தப்படுத்துகிறவர். ஹல்லேலூயா. இப்போ யோபு ரெடி ஆகிறார். எதுக்கு ரெடி ஆகிறார் தெரியுமா? நண்பர்களுக்காக. ஆண்டவரே, என்ன ஒரு மனசு பாருங்க. சில நேரத்தில் நம்ம கஷ்டத்தை சிலர் வந்து பரியாசம் பண்ணும்போது நம்ம யூசுவலா பயன்படுத்துற வார்த்தையில் ஒரு வார்த்தை உண்டு. என்ன தெரியுமா? உங்களுக்கு வந்தா தெரியும், வரட்டும், அப்பதான் உங்களுக்கு என்னன்னு தெரியும். உங்களுக்கும் வந்தா தெரியும். என்ன ஏன் இப்படி தலையை பிடிச்சிட்டு இருக்கீங்க? அவ்வளவு தலைவலி, இதுக்கெல்லாம் தலையை பிடிக்கலாமா?
தலைவலி கையா பிடிக்க முடியும். உங்களுக்கு இந்த மாதிரி தலைவலி வந்தா யோபு பாத்தீங்களா, இந்த காற்று அப்படியே நண்பர்கள் மேல திரும்ப வேண்டியது. யோபு ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிட்டார். வேண்டாம் ஆண்டவரே, வேண்டாம்பா. ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளை, தேவனை அறிகிற அறிவிலே எனக்கு அவர் நீங்களே உங்களை கேளுங்க. இப்ப நான் என்ன கேட்பேன், உனக்கு எவ்வளோடா அவரை தெரியும்? பவுல் சொல்லுகிறார், நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்பதை அறிந்திருக்கிறேன். எனக்கு தெரியும் அவரை. இந்த கேள்வியோடு வருகிற ஆண்டவரே, நீர் யார், நீர் யார்? எப்பவுமே நமக்குள்ள ஆண்டவர் சமூகத்தில் பைபிள் திறக்கும் போது, ஆண்டவர் இன்னும் உங்களை பத்தி எனக்கு காட்டித்தாங்கப்பா, இன்னும். யோவான் ஸ்நானன் என்ன சொல்லுகிறார்? நானும் அவரை அறியாதிருந்தேன். ஆவியானவர் இறங்கி காட்டி கொடுக்கிறார். எனக்கு இயேசு அறியணும் அப்படிங்கிற ஒரு ஏக்கம் எனக்குள்ள இருந்தா, எனக்கு யார் டீச்சரா மாறுவார் தெரியுமா? ஹோலி ஸ்பிரிட். ஆமென். இன்னைக்கு சில கிளாஸ், சில காலேஜ்ல எல்லாம் பாருங்க, அட்மிஷனே இருக்காது. டீச்சர்ஸ் இருப்பாங்க, ஸ்டூடெண்ட்ஸ் இருக்க மாட்டாங்க. ஆமென். இந்த காரியத்தில் ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப குறைவு. இயேசுவை பத்தி ஏசாயா 53 எழுதி இருக்கு. கந்தாகே ராஜஸ்திரியின் மந்திரி அப்படி ஓபன் பண்ணி படிக்க ஆரம்பிச்சதும் டீச்சருக்கு அவ்வளோ ஹாப்பி ஆயிட்டு, பிலிப்பு இப்படி ஓடு 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 அந்த ரதத்தோடு சேர்ந்து கொள். ஆமென். இயேசுவை எனக்கு எந்த அளவுக்கு தெரியுதோ அந்த அளவுக்கு நான் விசுவாசத்துல வருதியா இருப்பேன். இயேசுவை பிதா எந்த அளவுக்கு அறிந்திருந்தார் பாத்தீங்களா? நான் கைவிட மாட்டேன்னு சொல்லுகிற கர்த்தர்கிட்டயே நம்மளால நம்ம கொடுக்க முடியல. ஆனா கைவிடப்பட்ட இயேசு கைவிட்ட பிதா கிட்ட உம்முடைய கையில் என் ஆவியை ஒப்பு கொடுக்கிறேன் என்ன நம்பிக்கையில கொடுத்தார். எந்த அளவுக்கு இயேசுவை அறிகிறோம். இந்த வெளிப்படுத்தின விசேஷத்துல நீங்க பாத்தீங்கன்னா, கிறிஸ்து யார் என்பது அதிகமாய் வெளிப்படுத்தப்பட்டிருப்பதை பார்க்க முடியும். 5 காரியங்களை வேகமாய் சொல்லி நான் செவிக்க விரும்புகிறேன். யார் இவர்? யார் இவர்? வெளிப்படுத்தின விசேஷம் 1வது அதிகாரம் 12வது வசனம் 13வது வசனங்களை படிக்கும் போது, அப்பொழுது என்னுடனே பேசின சத்தத்தை பார்க்க திரும்பின போது 7 பொன் குத்து விளக்குகளையும் அந்த 7 குத்து விளக்குகளின் மத்தியிலே நிலையங்கி தரித்து மார்பருகே பொற்கச்சை கட்டியிருந்த மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவரையும். 2-3 அதிகாரங்களிலே 1-2-3 அதிகாரங்களில் இயேசுவை யாராய் பார்க்க முடியும் தெரியுமா? பிரதான ஆசாரியராய், மார்பில் பொற்கச்சை கட்டினவராய் 7 குத்து விளக்குகள் மத்தியில் உலாவுகிறதை பார்க்க முடியும். 7 குத்து விளக்குகள் 7 சபைகள் என்று அதே 1வது அதிகாரம் கடைசி வசனங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்க முடியும். அவர் பிரதான ஆசாரியர். எபேசு சபைக்கு சொல்லும் போது அப்படித்தான் அறிமுகப்படுத்துகிறார். 1வது வசனம் கடைசி அந்த லைன்ல எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது? 7 பொன் குத்து விளக்குகள் நடுவிலே உலாவிக் கொண்டிருக்கிறவர் சொல்லுகிறார். உலாவிக் கொண்டிருக்கிறவர் 7 குத்து விளக்கின் மத்தியிலே உலாவிடும் எங்கள். வர்ஷிப் பண்ண விரும்புறவங்க கைகளை உயர்த்தி ஆராதனை. ஆமென். இவர் சபையிலே உலாவுகிறார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே சஞ்சரித்த நாட்களிலே மார்க்கு சுவிசேஷம் 11வது அதிகாரம் அதனுடைய 14வது வசனத்திலே பார்க்கும்போது, அவர், நான் சொல்லுகிற வசனம் மட்டும் வாசிங்கள். அவர் எருசலேமுக்கு பிரவேசித்து எல்லாவற்றையும் சுற்றி பார்த்தார் என்று மார்க் 11:11 சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லாரும் சர்ச்சை பார்க்கிறது மாதிரி அவர் பார்த்துட்டு போக மாட்டார். அவர் எல்லாவற்றையும் சுற்றி பார்த்தார். அதன் பிறகு 15 சொல்லப்பட்டிருக்கிறது, திருப்பி எருசலேமுக்கு வருகிறார். வந்து இயேசு தேவாலயத்தில் பிரவேசித்து என்ன செய்தார்? அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது, சுத்தப்படுத்தினார். எல்லாவற்றையும் சுத்தப்படுத்தினார். 27வது வசனத்தில், அதே அதிகாரம் 27வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வசனத்தை வாசிங்கள். மறுபடியும் எருசலேமுக்கு வந்தார்கள். அவர் தேவாலயத்திலே உலாவிக் கொண்டிருந்தார். கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா. அப்ப ஃபர்ஸ்ட் விசிட் பண்ணும்போது பார்க்கிறார், 2வது விசிட் பண்ணும்போது சுத்திகரிக்கிறார், 3வது விசிட் பண்ணும்போது உலாவுகிறார். பிரதான ஆசாரியரே,
நீங்க இந்த 7 சபைகளுக்கு கர்த்தர் வார்த்தையை வெளிப்படுத்துகிறதை நீங்கள் பார்க்கும்போது ஒவ்வொரு சபைக்கும் அவர் செய்த முதல் காரியம் என்ன தெரியுமா? தம்மை அறிமுகப்படுத்துகிறார். எதற்காக? சபை அவரை அறிந்திருக்க வேண்டும். அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் என்ன ஒரு சங்கடமான காரியம் தெரியுமா? யோவான் ஸ்நானன் அவரை அறிமுகப்படுத்தும் போது எப்படி அறிமுகப்படுத்துகிறான் என்றால், நீங்கள் அறியாதிருக்கிற ஒருவர். சபையே காலையிலே நல்ல நீட்டா உடுத்து ஆண்டவர் சமூகத்தில் வந்து ஆராதிக்கிறோம், ஆனால் அவரை நான் அறியவில்லை என்றால், அந்த கூட்டத்தில் இயேசு யார் என்பதை அறிந்தவன் யோவான் மட்டுமே. இவ்வளவு பேர் நம்ம கூடி ஆராதிக்கிறோம், ஆயிரக்கணக்கான நம்ம கூடி ஆராதிக்கிறோம், ஆன்லைன்ல பார்க்கிறோம், ஆனா எனக்கு இயேசுவை தெரியலன்னா எப்படிங்க இருக்கிறோம்? நீ அறியாது இருக்கிற ஒருவர். எல்லாரும் எதுக்கு வந்து லைன்ல நிக்கிறாங்க? ஞானஸ்நானம் எடுக்க லைன்ல நிக்கிறாங்க. நீங்கள் அறியாது இருக்கிற ஒருவர். அவர் அறிமுகப்படுத்துகிறார். எல்லா சபைகளுக்கும் தாம் யார் என்பதை அறிமுகப்படுத்துகிறார். எதற்காக? சபையை நீ அறிந்து கொள்ள வேண்டும். சபையிலே முதன்மையானவர் கிறிஸ்து மட்டுமே. சபைக்கு தலை இயேசு மட்டுமே. கைகளை உயர்த்தி சொல்லுவோம், இயேசுவா 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 இயேசுவா. Glory. Redana kala mamare. ஒரே சத்தமாய் பிரதான ஆசாரியரே, பிரதான ரேமம்லோதனரே எங்கள். அடுத்து என்ன செய்கிறார் தெரியுமா? சபைக்கு என்ன நல்ல காரியங்கள் இருக்கிறதோ அதையெல்லாம் சொல்லி சொல்லி பிளஸ் பண்றார். உன் கிரியை எனக்கு தெரியும், நீ சகித்துட்டு இருக்கிற, நீ பொறுமையா இருக்கிற, உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தோம், நீ நாமத்தை மறுதலிக்கல. இதெல்லாம் ஆண்டவர் சொல்லி சொல்லி வாழ்த்துறார். அடுத்து என்ன செய்கிறார் தெரியுமா? சுத்திகரிக்கிறார். அதுதான் உபதேசத்தினால இந்த குறை இருக்கு. இவர் ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய். மீதி எல்லாரும் எருசலேம் தேவாலயத்துக்கு போனாங்கல்ல, எல்லாரும் சுத்தி பார்த்துட்டு வந்தாங்களே, ஆனா இவர் அப்படி பார்க்க மாட்டார், ரொம்ப டீட்டெயிலா பார்ப்பார். ஏன்னா அது அப்பா வீடு இல்ல. பழைய ஏற்பாட்டிலே ஆசாரியர்கள் எல்லாம் மிருகங்களை பலி செலுத்துவார்கள். புதிய ஏற்பாட்டு நம்முடைய ஆசாரியரோ எந்த ஒரு மிருகத்தையும் கொண்டு வரவில்லை. அவரையே தேவாட்டு குட்டியாய் அடிக்கப்பட ஒப்பு கொடுத்தார், கிரயம் கொடுத்து வாங்கி இருக்கிறார். எனவேதான் ஒரு அந்த ஆதியில் கொண்டிருந்த, உங்ககிட்ட அன்பே இல்லைன்னு சொல்லல, எல்லாருக்கிட்டையும் அன்பு இருக்கு. யார்கிட்ட அன்பு இல்லை? எல்லார்ட்டையும் அன்பு இருக்கு. ஒருத்தங்களை பார்த்து சிரிக்கிறோமே, கொஞ்சமாவது அன்பு இருந்ததுனால தானே சிரிக்கிறோம். ஆனா அந்த ஆதியில் கொண்ட அன்பு. கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று சொன்ன போது நான் மகிழ்ச்சியா இருந்தேன். இப்போ வந்து போனோம். இன்னைக்கு எத்தனை பேர் சந்தோஷமா, நேற்று நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி நாளைக்கு சர்ச் இருக்கு. கடந்த நாள் ஒரு சகோதரி வந்து நின்று அழுறாங்க. ஏன் அழுறீங்க? இல்ல 1 month லீவுக்கு ஹஸ்பண்ட் வெளியே இருக்கிறாங்க, அங்க போறோம். சந்தோஷம் போயிட்டு வாங்க. 1 month நான் சர்ச்சை மிஸ் பண்ணுவேன்னு சொல்லிட்டு ஒரே அழுக. இப்படியும் இருக்கிறாங்க. எத்தனை பேர் நேற்று நைட்டு நாளைக்கு சர்ச், நாளைக்கு ஆண்டவர் சமூகத்தில் போய் ஆராதிக்க போறோம், ஆண்டோட வார்த்தையை கேட்க போறோம் அப்படின்னு சந்தோஷமா வந்தவங்க கை தூக்க வேண்டாம். உயிர்த்தெழுதலில் அன்று போய் சொல்லக்கூடாது, நல்ல செய்தி சொல்ல. அந்த ஆதி அன்புன்னு என்ன தெரியுமா? வந்துட்டோன்னு வைங்களேன், அவரை மட்டும் தான் பார்த்துட்டு இருப்போம், அவரை மட்டும் அப்படி பார்த்துட்டே இருப்போம். அதுக்கப்புறம் வரங்கள்லாம் வர ஆரம்பிடும். கொஞ்சம் அப்படி எபேசு சபையை சொல்லிட்டு இருக்கிறேன், அதுக்கு நல்ல வரங்கள். அந்த வரத்துல ஒன்று என்ன தெரியுமா? யார் நல்லவன், யார் கெட்டவன். இந்த வாரம் மட்டும் கிடைச்சுன்னா ரொம்ப கஷ்டம். அதுக்கப்புறம் எல்லாரும் போலீஸ் ஆயிரும். இப்படிதான் இருப்போம். தெரியலையே ஆளு, வரும்போதே ஒரு மாதிரி தானே ஒரு முகத்துல சிரிப்பு. ஆரம்பத்தில் வரும்போதே அப்பா பீதா இப்படிதான் வர்றது. இப்ப வர்றது ஆளு பக்கத்துல யாராவது பிரைஸ்ல இருக்கணும், சும்மா இருக்கு, நாங்க பார்த்துட்டு இருக்கோம். ஆமே. இப்போ பாக்குறதுல யாரு தெரியுமா? பரவாயில்ல, மெசேஜ் ஓகே,
பழைய மாதிரி இல்லை, போலீஸ் ஆகிறது. ஆண்டவர் பார்த்துறீங்க, நீ ஆதியில் எப்படி இருந்த? ஆண்டவர், ஆதி நான் அப்படி உங்களை பார்த்துட்டே இருந்தேன், ஆதியும் அந்தமும் எப்படி இருந்த. இப்ப வந்தோடனே ஏன்னா இப்ப கிஃப்ட் வந்துட்டுல. இப்படிதான் ஒரு ஒரு டீம் போலீஸ் சேர்ந்து கள்ளனை பிடிக்க போறாங்க. கள்ளனை பிடிச்சு கூட்டிட்டு வராங்க. கள்ளன் கையை விட்டு ஓடுறான். கூட நிக்கிற யாருக்குமே ஓட முடியல, எல்லாம் கொஞ்சம் பெரிய சைஸ். அப்பதான் ஒருத்தர் ஃபர்ஸ்டா போலீஸ்ல ஜாயின் பண்ணி இருக்கிறார். ஜாயின் பண்ணி அவர் பார்த்தார், இதெல்லாம் நான் ரன்னிங் ரேஸ்ல நான் ஓட்ட பந்தயத்தில் ஜெயிச்சு வந்திருக்கிறேன், இதெல்லாம் நான் ஈஸியா பிடிப்பேன்னு சொல்லிட்டு நான் பிடிச்சு காட்டுறேன்னு சொல்லிட்டு ஓடுறார். அவன் ஓடுறான், அவன் நிக்க மாட்டான், அவன் காம்பவுண்ட்லாம் எத்தி குதிச்சு ஓடுறான். இவரும் ஓடுறாரு. ஓடி 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 கிட்ட போய் ஓடி 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 அவனுக்கு முன்னாடி ஓடிட்டு இருக்கிறார். ஓடுனது அவனை பிடிக்க, ஆனா ஓடி ஓடி கடைசியில நீ ஃபர்ஸ்டா நான் ஃபர்ஸ்டா, ஃப்ரெண்ட்ல பாத்தியா நான் ஜெயிச்சிட்டேன் பாரு. நான் எதுக்கு சொல்றேன்னா, இதே போல ஃபர்ஸ்ட் ஆலயத்துக்கு எதுக்கு வந்தோம்? ஆராதிக்க மட்டுமே வந்தோம், வேற நோக்கமே இல்லை. ஆனா இப்ப வந்து எதுக்கெல்லாம் வரோம்? பொண்ணு பாக்க, என்னெல்லாம் பார்க்க. அவர் சுத்தி சுத்தி என்னைக்கு சாட்டை எடுப்பாரு தெரியல. நான் ஃபர்ஸ்ட் அந்த ரட்சிக்கப்பட்ட ஆரம்பத்தில் நான் ஆலயத்துக்கு எதுக்கு வந்தேன்? உம்மோடு இருப்பதுதான். அப்படி உள்ள வரும்போதே உள்ளலாம் அப்படி ஏங்கும். உள்ளத்தின் வாஞ்சையா உம் சித்தம் செய்வதுதான். அவர் சுற்றி பார்க்கிறார். அவர் கூலிக்காக ஏற்படுத்தப்பட்ட ஆசாரியர் அல்ல, தம்மையே ஜீவ பலியாய் ஒப்பு கொடுத்த, குற்ற நிவாரண பலியாய் ஒப்பு கொடுத்த பிரதான ஆசாரியர். ஹல்லேலூயா. அவரை குறித்து வேதம் சொல்லுங்க. ஸ்மிர்னா சபைக்கு சொல்லும் போது அவர் என்ன சொல்லுகிறார்? 2:8 முந்தினவரும் வாசிங்க, பிந்தினவரும் மரித்திருந்து பிழைத்தவருமான சொல்லுகிறதாவது. முந்தினவர் பிந்தினவர் மரித்திருந்து பிழைத்தவர்னா என்ன அர்த்தம் தெரியுமா? நமக்கு ஒரே பிரதான ஆசாரியர். பழைய ஏற்பாட்டில் பாத்தீங்கன்னா ஒரு ஆசாரியன் ஏற்படுத்தப்பட்டு இந்த ஆசாரியன் மரித்துட்டான்னா அடுத்த ஆள், ஆசாரியன் மரிச்சுட்டானா அடுத்த ஆள். என் ஆண்டவர் மரணத்தோடு அவருடைய சாப்டர் முடிஞ்சிட்டுன்னு வைங்களேன், இன்னொருத்தர் வரணும்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருப்போம். மோசேக்கு அப்புறம் யாரு? யோசுவா மாதிரி இன்னொருத்தர் இன்னொருத்தர் இன்னொருத்தர், இப்படி ஒவ்வொருத்தருக்கா எதிர்பார்த்திருக்கலாம். ஆனால் மரணத்தோடு அவர் சாப்டர் முடியல. அவர் மரித்தேன் ஆனாலும் இதோ சதா காலங்களிலும். எனவேதான் அவரை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவர் மாறி போகாத ஆசாரியத்துவம் உள்ளவராய் இருக்கிறார் என்று எபிரேயர் 7வது அதிகாரம் 24வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. பிரதான ஆசாரியர். அது மாத்திரமல்ல, அவர் வாயில இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் இருந்தது என்று பெர்கமு சபைக்கு சொல்லும் போது 2:12 சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய வார்த்தை. ஆமென். ஆசாரியன் சமூகத்தில் போயிட்டு வந்து கொடுக்கிற வார்த்தைக்காக ஜனங்கள் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. இயேசுவின் வார்த்தையில கிருபை இருந்தது. அந்த கிருபை தான் எல்லாரும் பாவி என்று அழைத்த சகைவை பெயர் சொல்லி அழைத்தது. அந்த சகைவுக்குள்ளே மாற்றத்தை கொடுத்தது. அவர் பக்கத்தில் ஆயக்காரர்கள் இருந்தார்கள், அவர் பக்கத்தில் பாவிகள் இருந்தார்கள். வேத பாரகர் பக்கத்தில் இருக்க முடியல. அந்த காலத்தில் ஆசாரியர்களா இருந்தவங்க பக்கத்தில் இருக்க முடியல. ஆனால் இவர் வாயின் வார்த்தையில கிருபை இருந்ததுனால ஆமென், பாவிகள் மனம் திரும்பி ஆண்டவர் சமூகத்தில் வந்தார்கள். பாவி என்று ஒதுக்கப்பட்டவள் பாதத்தில் அமர்ந்து முத்தமிடும் அளவுக்கு அந்த வார்த்தையில கிருபை இருந்தது. அந்த வார்த்தையில் இருந்த கிருபை தானே என்னையும் உங்களை அவர் சமூகத்தில் கொண்டு வந்து உட்கார வைத்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரூத் நகோமிட்ட சொல்றாங்க, எங்க எனக்கு சான்ஸ் கிடைக்குதோ நான் அங்க போய் கதிர் பொறுக்கிட்டு வரேன் அப்படின்னு. அப்படி தற்செயலாய் போவாஸ் வயல் நிலத்துக்கு போயிட்டாங்க. அவங்க பிளான் என்ன? இன்னைக்கு இங்க, நாளைக்கு இன்னொரு இடம். அப்படி போகும்போது தான் போவாஸ் என்றாகிறார். கண்காணியானவன் இடத்துல விசாரிக்கிற, இந்த பொண்ணு யாரு? அப்போ ரூத்தை குறித்த காரியங்கள் சொல்லப்பட்டது. ரூத் போவாஸ் ரூத்தை பார்த்து, ஆமே, இஸ்ரவேலின் தேவனாகிய செட்டைங்கிலே அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே இந்த கிருபையின் வார்த்தை அவளை வேற எந்த வயலுக்கும் போக விடல. அன்னைக்கு நைட்டு கண்ணு திறந்து பார்த்தா பாதத்துல கிடக்குறா. ஏன்னா நான் என்னை இன்னும் ஆண்டவர் சமூகத்தில் நிக்க வைத்திருக்கிறதுண்டா நான் சொல்லுவேன்.
ஹல்லேலூயா. அவருடைய வார்த்தை ஒன்று ஆண்டவர் சமூகத்துல அந்த கிருபையின் வார்த்தை. ஹல்லேலூயா. ஆமென். அவருடைய வார்த்தையில் அதிகாரம் இருந்தது. காற்றும் கடலும் அடங்கினது. அவருடைய வார்த்தையை மேற்கொள்ளுகிற எந்த அதிகாரம் யாருக்கும் கிடையாது. ஆமென். பிலாத்து வந்து சொல்ற, நான் நினைச்சா உன்னை விடுதலை ஆக்க முடியும். ஏய், பரத்திலிருந்து உமக்கு கொடுக்கப்பட்டால் ஒழிய. ஆமென். ஆண்டவருக்கு என்ன நிச்சயம் பாருங்க. இந்த பூமியில நமக்கு மேலாய் சத்துரு தன்னை உயர்த்தும் போது புரிந்து கொள்ள வேண்டும், எல்லாவற்றுக்கும் மேல அதிகாரம் உள்ள ஒரு தேவன் எனக்கு இருக்கிறார். அவருடைய வார்த்தையில வல்லமை இருந்தது. அந்த வல்லமை தான் எல்லா கட்டுகளையும் அவிழ வைத்தது. ஆமே. நீ போய் அந்த கழுதையை அவிழ்த்து கொண்டு வாங்குறார். அவிழ்க்க போனது வந்து நிக்கிறாங்க. ஆமே. ஆண்டவருக்கு வேணும்னு சொல்லு, அவ்வளவுதான். எல்லாம் ஸ்டாப் ஆயிடும். எந்த ஆண்டவர்? யார் ஆண்டவர்? எப்படிப்பட்டவர்? எந்த கொஸ்டினோ, இந்த வார்த்தையில் இருக்கிற வல்லமை. கட்ட அவிழ்க்கும்படியா கர்த்தர் ஒரு வார்த்தையை அனுப்பிட்டார்னா எந்த கட்டுக்குமா நிக்க முடியாது. 18 வருடம் ஆமென் சாத்தானுடைய கட்டில் இருந்த ஒரு ஸ்திரீ ஆண்டவர் வந்து இப்படி பார்த்து இப்படி கையை வச்சுட்டு, நீ உன் கட்டுகளில் இருந்து விடுதலையாக்கப்பட்ட சொன்ன மாத்திரத்தில் 18 அவளை கூணி ஆக்குறதுக்காக சாத்தான் எடுத்த டைம் தான் 18 இயர்ஸ். கொஞ்சம் கொஞ்சமா இப்போ எவ்வளவு நிமிர முடியாது. இப்போ ஆண்டவர் பக்கத்துல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா நான் எழும்புட்டார். அப்படி எழும்பிட்டார். வார்த்தையில் அவ்வளவு வல்லமை இருக்கிறது. 6000 பிசாசுகள் பிடித்திருந்த வாலிபனிடத்துல இயேசு போய் போ 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 5 பேர் போயிட்டு போ. சில துரத்தும் போது ஒரு 5 பேர் இருக்குன்னு நினைக்கிறேன். 2 இப்பதான் போச்சு. மீதி 3 இன்னும் போக மாட்டேன். கொஞ்ச நேரம் கூட ட்ரை பண்ணி பார்த்து போன்ட்டார். ஆமே. நிக்க முடியாது. என் ஆண்டவருடைய வார்த்தையில கிருபை இருக்கிறது, அதிகாரம் இருக்கிறது, வல்லமை இருக்கிறது, ஜீவன் இருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த கண்ணோட்டத்தோட நீங்க பைபிள் படிச்சு பாருங்க, உங்களுக்கு மூடவே மனசு வராது. நீங்க படிக்க டெலிவரன்ஸ். ஏன்னா அதுல இருக்கிற அதிகாரம் உங்க மேல இருக்கிற எல்லா சத்துருவின் அதிகாரத்தை இல்லாமலாக்கும். ஆமென். அதுல இருக்கிற வல்லமை எல்லா மற்ற பிடியிலிருந்து உங்களை விடுதலையாக்கும். பைபிள் அப்படி படிங்க. அதுல இருக்கிற கிருபை உங்களை இன்னும் வாழ வைத்துக் கொண்டே இருக்கும். என்னை உருவாக்கினி உந்தன் வார்த்தை. எனக்கு இந்த பைபிள்லாம் படிக்கிறதே கிடையாது. பைபிள் படிக்கணும்னா நமக்கு மூச்சு முட்டணும். பைபிள் எடு, மூக்கு கிட்டாய். ஆமாம். நமக்கு பைபிள் படிக்கணும்னா நாளை எக்ஸாம் இருக்கணும், மூச்சு முட்டணும், சேலரி கட் ஆகணும், கொரோனா வரணும். ஹல்லேலூயா. ஸ்டாப் பண்ணிடாதீங்க. இயேசு சொந்த ஊர்ல போய் தேவாலயத்தில் பிரசங்கிப்பார். அவரை ஸ்டாப் பண்ணாங்க. அவர் நிருபத்தை வாசித்து 4வது அதிகாரம் லூக்கா சுவிசேஷம் 16 முதல் நீங்க பாத்தீங்கன்னா அவருக்கு கையில நிருபம் கொடுக்கப்பட்டது. வாசிக்கிறார், சுருட்டி வச்சாச்சு, முடிச்சு. அவர் அதை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிச்சு ஸ்டாப் பண்றாங்க. அந்த இடத்துல எந்த கிரியையும் நடக்கல. அவரை தள்ளிட்டாங்க. வேதம் சொல்லுகிறது 30வது வசனத்தை பாருங்கள். அவரோ அவர்கள் நடுவே நின்று கடந்து போய்விட்டார். பின்பு அவர் கலிலேயாவில் உள்ள கப்பர்நகம் பட்டணத்துக்கு வந்து ஓய்வு நாட்களில் ஜனங்களுக்கு போதகம் பண்ணினார். சொந்த ஊர்ல நாசரேத்துல ஸ்டாப் பண்ணாங்க, ஒரு கிரியை நடக்கல. இப்ப கப்பர்நகம்ல ஸ்டாப் பண்ணல அவரை. அதனால என்னாச்சு தெரியுமா? 32வது வசனம். அவருடைய வசனம் அதிகாரம் உள்ளதா இருந்தது. அவருடைய போதகத்தை குறித்து 36வது வசனத்தை வாசிங்கள். எல்லாரும் ஆச்சரியப்பட்டு, இது என்ன வார்த்தையோ, அதிகாரத்தோடு வல்லமையோடு அசுத்த ஆவிகளுக்கும் கட்டளையிடுகிறார், அவைகள் புறப்பட்டு போகிறது. ஓ, இது என்ன வார்த்தையோ! நீங்க நாசரேத்தில் இருக்கிறீங்களா, கப்பர்நகம்ல இருக்கிறீங்களா? நீங்க நாசரேத் ஆளா, கப்பர்நகம் ஆளா? நாசரேத் ஆள்னா யாரு தெரியுமா? நல்லா இருந்து மெசேஜ் சூப்பர். கிளம்பு. 22வது வசனம். எல்லாரும் அவருக்கு நற்சாட்சி கொடுத்து அவருடைய வாயிலிருந்து புறப்பட்ட இவன் யோசேப்புடைய குமாரன் அல்லவோ. இந்த பாஸ் நல்லா பேசுறாரு. இவர் பரவாயில்ல, இவங்க அப்பா இதோட சூப்பர். நாசரேத் ஆளு.
ஆமா, நீங்க நாசரேத்தாளா கப்பர்நகும் ஆளா? கப்பர்நகும் பார்ட்டி யார் தெரியுமா? இது என்ன வார்த்தையோ, இதில் அதிகாரம் இருக்கிறது, இதுல வல்லமை இருக்கிறது. நல்ல கையை தட்டி ஜீசஸ். நீங்க பைபிள் எடுத்து அப்படி படிங்க, வேதத்தை எடுக்கும் போது இன்னைக்கு இதுல இருந்து அதிகாரம் வெளிப்பட போகிறது. ஹalleluya, ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அவர் பிரதான ஆசாரியர். இரண்டாவதாக வெளிப்படுத்தின விசேஷம் 5வது அதிகாரம் 6வது வசனம். அதை 4 முதல் வாசியுங்கள். ஒருவனும் அந்த புத்தகத்தை திறந்து வாசிக்கவும் அதை பார்க்கவும் பாத்திரவானாக காணப்படாததினால். மேல இருந்தே வாசிக்க வேண்டும், நேரம் இல்லாததினால நான் அதை வாசிக்க வைக்கவில்லை. சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற ஒரு கையில முத்திரைக்கப்பட்ட ஒரு புத்தகம் இருக்கிறது. எல்லா மூப்பர்கள் எல்லாரும் இருக்கிறாங்க. ஆனா ஒருத்தருக்கு கூட போய் அதை வாங்கவோ அந்த முத்திரையை உடைக்கவோ முடியல. உடனே இவர் என்ன பண்றாருன்னா அழுறார். அழுத போது அப்பொழுது மூப்பரில் ஒருவன் என்னை நோக்கி, நீ அழ வேண்டாம், நீ அழ வேண்டாம், இதோ யூதா கோத்திரத்து சிங்கமும் எஸ் தாவீதின் வேருமானவர் எஸ் புத்தகத்தை திறக்கவும் அதன் 7 முத்திரைகளை உடைக்கவும் ஜெயம் கொண்டிருக்கிறார். ஆமென், ஹalleluya. என்ன ஒரு வார்த்தை! ஆமென். மிகவும் அழுகிற ஒரு தேவ பிள்ளைக்கு கொடுக்கப்படுகிற நற்செய்தி என்ன தெரியுமா? அவர் ஜெயிச்சிட்டார். ஹalleluya. மிகவும் அழுகிற ஒரு தேவ பிள்ளைக்கு கொடுக்கப்படுகிற நற்செய்தி என்ன தெரியுமா? அவர் ஜெயித்து விட்டார். 6வது வசனம், 6வது வசனத்தை வாசியுங்கள். அப்பொழுது இதோ அடிக்கப்பட்ட வண்ணமாயிருக்கிற ஒரு ஆட்டுக்குட்டி, ஒரு ஆட்டுக்குட்டி சிங்காசனத்திற்கு முன்பாக 4 ஜீவன்களுக்கும் மூப்பர்களுக்கும் மத்தியிலே நிற்க கண்டேன். பொதுவாகவே அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி எல்லாம் நம்ம ஸ்ட்ரீட்டுக்கு போனா தொங்க விடப்பட்டிருக்கிறதை கண்டேன், அல்லது கிடத்தப்பட்டிருப்பதை கண்டேன். அப்படிதான் சொல்ல முடியும். ஆனா இங்க பாருங்க, அவ்வளவு அடி அடிச்சாங்க அவரை. அவ்வளவு அடி, முதுகெல்லாம் உழுது போட்டது போல. அப்படி பாடு மரணங்களை எருசலேம்ல அந்த ரோமர் கொடுக்கிற தண்டனை, அது எப்படிப்பட்ட தண்டனை கொடுப்பாங்க என்பதுதான் தத்ரூபமா அதை காட்ட வேண்டும் எனதான் இந்த பேஷன் ஆஃப் கிரைஸ்ட் அப்படிங்கிற ஒரு மூவியை வந்து எடுத்திருப்பாங்க. அதுல வந்து இந்த சாட்டை அடி அடிப்பாங்க பாருங்க. இந்த சாட்டை அது வந்து ரோமருடைய தண்டனை. பலவிதமான அடி இருக்கு. அதுல ஒரு அடி அப்படின்னா அந்த சாட்டையோடைய எண்டில் வந்து கொக்கி மாதிரி ஒரு 4-5 இதை மாட்டியிருப்பாங்க. அதை வந்து அடிக்கும்போது அதை அப்படி சுத்தி உடம்புல எங்கேயா ஒரு இடத்துல அப்படி பிடிக்கும். அப்படி பிடிக்கும்போது அதை அப்படி இழுப்பாங்க. இழுக்கும்போது சதை வந்து அப்படி பிச்சுட்டு வரும். இப்படி 39 அடி. இது வந்து அவங்க ஒரு மூவிக்காக எடுத்தது கிடையாது. இது ரோம தண்டனை. அந்த காலத்துல தண்டனை வர ரொம்ப சிவியரா இருந்துச்சு. நீங்க இயேசு சிலுவையில மரித்ததுக்கு முன்னாடி கொடுக்கப்பட்ட தண்டனைகள், இயேசு சிலுவையில மரித்ததுக்கு பின்னாக கொடுக்கப்பட்ட தண்டனைகளை பாருங்க. தண்டனைகளை கூட ரொம்ப, ஈவன் மரண தண்டனை கூட ரொம்ப லகுவாக்கிட்டாங்க. ஒரு கண்ட்ரியில் என்னன்னா ஒரு ஊசியை போட்டு கொன்றுவாங்க, இன்னொரு கண்ட்ரியில் ஒரு எலக்ட்ரிக் ஷாக் கொடுத்து கொன்றுவாங்க. நம்ம ஊர்ல எல்லாம் தூக்கல அப்படி தொங்க விட்டதும் ஃபியூ செகண்ட்ஸ் தான் அந்த ஒரு ஜாயிண்ட் கட்டாகவும் முடிஞ்சு. என்னடா ஐடியா சொல்லி தரேன் பார்க்குறேன். ஆனா இயேசு வர்றதுக்கு முன்னாடி தண்டனைலாம் இருக்குல்ல. இந்த பவுல் சொல்லுவார்ல, நிர்பந்தமான மனுஷன் நான், யார் இந்த பாவ சரீரத்திலிருந்து என்னை விடுவிக்க கூடும் என்று அவர் ஒரு தண்டனையை முன் வச்சுதான் ரோமருக்கு தன்னுடைய பாவ வாழ்க்கையிலிருந்து ஒரு விடுதலை குறித்து மென்ஷன் பண்றார். ஒரு தண்டனை என்ன அப்படின்னா, ஒருத்தங்களை 3 நாள் பட்டினி போட்டுருவாங்க. பட்டினி போட்டதுக்கு அப்புறம் மரித்த ஒருவருடைய சடலத்தை அவரோடு கூட சேர்த்து கட்டி வைத்து விடுவார்கள். கட்டி வைத்து விட்டு வனாந்திரத்துக்கு விட்டுருவாங்க. வனாந்திரம் ஒண்ணுமே கிடைக்காது. அந்த சரீரமும் அது கொஞ்சத்துல அது என்ன ஆக ஆரம்பிச்சிடும், வீங்க ஆரம்பிச்சிடும். ஒரு புறம் வீங்காக வெயிட் ஏறிட்டே இருக்கும், ஒரு புறம் அந்த பிணத்தை சாப்பிடுவதற்கு பறவைகள் வரும், இன்னொரு புறம் வெயிட், இவனுக்கு தண்ணி கூட கொடுக்க மாட்டாங்க. அவன் துடிச்சு 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 அணுவா சாவான். இந்த தண்டனைகள் எல்லாம் இருந்துச்சு. ஹல்லேலூயா. இரக்கமற்ற தண்டனைகள் இருந்துச்சு. மொத்தத்துல இயேசு இந்த பூமியில வந்ததும் எல்லாமே மாறினது. எல்லாமே. அதுல ஒரு அடையாளம் தான், பாறைகள் எல்லாம் பிளந்தனவா. அவர் மரித்த போது எல்லா இடத்திலையும் உள்ள பாறைகள் பிளந்தன. அது எதை காண்பிக்கிறது தெரியுமா? எல்லா கல் நெஞ்சையும் சிலுவை வந்து உடைச்சிட்டு.
ஹalleluya ஹalleluya. அத்தனை அடிகள், அவ்வளவு அடிப்பட்டவர் இப்ப சிங்காசனத்துக்கு முன்னாடி அவர் கிடத்தப்படல, அவர் நிற்கிறார். என் ஆண்டவரை யாருக்கும் வீழ்த்த முடியாது. அவர் பெரியவர், பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாரும் இல்லை. Glory, hallelujah. அவரை போல யாருமே கிடையாது. அவர் பெரியவர், அவருக்கு ஒப்பானவர் ஒருவரும் கிடையாது. இப்ப பாருங்க இவர் என்ன பண்றாரு தெரியுமா? அடுத்த வசனம், அந்த ஆட்டுக்குட்டியானவர் வந்து சிங்காசனத்தின் மேல் உட்கார்ந்தவர், சிங்காசனத்தின் மேல் உட்கார்ந்தவருடைய வலது கரத்தில் இருந்த புஸ்தகத்தை வாங்கினார். புஸ்தகத்தை எல்லாரும் இருக்கிறார். இதுக்கு பேர் தான் உறவு. சிங்காசனத்தில் வீட்டிருந்தவர் சொன்னாரா இதை வாங்கிக்கோன்னு? இல்ல, அவர் வந்தாரு. எல்லாரும், அதாவது யோவானுடைய அழுகை வந்து அங்க இருந்த யாருக்குமே துடைக்க முடியல, தூதர்களுக்கு துடைக்க முடியல, மூப்பர்களுக்கு துடைக்க முடியல. ஆட்டுக்குட்டியானவர் வராரு. இவன் எதுக்கு அழுதுட்டு இருக்கிறான்? அந்த புத்தகம் நேர விடு, அப்பா கையில இருந்து வாங்கிட்டாரு. என்ன ஒரு உரிமை! சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர் சேரக்கூடாத ஒளி வாசம் பண்ணுகிறவர் இயேசு கிறிஸ்து வராரு. அவர் கையில இருந்து வாங்குறாரு. அவர் கையில இருந்து வாங்கினது அவர் கொடுத்துறாரு. என்ன அதிகாரம் உள்ள தேவனை நாம் தெய்வமாய் கொண்டிருக்கோம். பாருங்க, நான் வர்ஷிப் பண்ணிட்டு இருக்கும்போது நேரம் வந்து சேர்ல உட்காந்து என் ரெண்டாவது பொண்ணு ஓடி வந்து என் மடியில ஏறி உட்காந்துட்டான். ஒரு பெர்மிஷன் ஒன்றும் கேட்கல, நேர ஏறி உட்காந்துட்டான். வேற யாராவது வந்து உட்காந்தாங்களா? உட்காந்து தாங்குமா? உட்காரல. ஆனா அவன் நேரம் வரான். ஒரு இதுல பாஸ்டர் அதெல்லாம் அவளுக்கு தெரியவே தெரியாது. நேரம் வந்தாச்சு, அப்பான்னு சொல்லிட்டு நேரம் வந்தாச்சு, ஏறி மடியில உட்காந்தாச்சு. இதுதான் உறவு. உறவு உறவு ஆழமாக 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 உரிமை ஜாஸ்தி ஆயிரும். பிதாவுக்கு நேசகுமார் நேரம் அவர் பாருங்க, இதுவரை அவர் கையில் இருந்த அந்த புத்தகத்தை வாங்கல. ஆனா மார்பில் சாய்ந்திருந்தவன் அழுததும் அவருக்கு எதுவுமே யோசிக்காம கையில இருந்து புத்தகத்தை வாங்கினார். பாத்தீங்களா? எனக்காய் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர். நான் அழுதா பார்த்துட்டு சும்மா இருக்கிறவர் கிடையாது. எனக்காக ஏதோ ஒன்றை செய்கிறவர். ஆமென் சொல்லுங்க. என் தேவன் எனக்காய் இயேசுவின் நாமத்திலே உங்களுக்கு ஒண்ணு சொல்லுகிறேன். எந்த அளவுக்கு தேவனோடு உள்ள உறவு உங்களுக்கு ஆழமாகிறதோ அந்த அளவுக்கு உங்ககிட்ட உரிமை வெளிப்படும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யோசுவா ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தான். இது எங்க ரிஃப்ளெக்ட் ஆச்சு தெரியுமா? யுத்தம் நடந்துட்டு இருக்கும் போது சூரியன் மறைய போகுது. ஆண்டவரே, இது மறையுது ஆண்டவரே, நீ பேசு யோசுவாவே. சூரியனை நில்லுட்டா. நம்ம உடனே சூரியனுக்கு 3 நாள் ஜெபம் இல்ல, உறவு. மோசே கூடாரத்துக்குள்ள போகும்போது எல்லாரும் அவங்கவுங்க வீட்டுல இருக்கிறாங்க. யோசுவாவோ ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தான். அந்த உறவுல தான் உரிமை இருக்கு. ஏன் ஆபிரகாமை விசிட் பண்ணார் ஆண்டவர்? லோத்து சோதம் அழிக்கிறதுக்கு முன்னாடி. ஏன்னா அடுத்த நாள் ஆபிரகாம் பார்க்கும்போது சோதம் அழிஞ்சிருக்கும். ஆபிரகாம் ஃபீல் பண்ணுவார். என்ன ஃபீல் பண்ணுவார் தெரியுமா? ஆனாலும் ஏன்டா ஒரு வார்த்தை ஆண்டவர் சொல்லலையே. ஆனா நமக்கோ எதுவுமே சொல்ல மாட்டேங்க. சொல்லாம தான் எல்லாம் நடந்துட்டு இருக்கு. கேட்டா இப்பொழுது நீ அறியாய், இனிமேல் அறிவாய். அந்த உறவு ஆழமாக ஆழமாக. அப்போ பிதா கிட்ட வேற யாருக்கும் இல்லாத ஒரு உறவு குமாரனுக்கு மட்டும் இருக்கிறது. பிதா கையில இவ்வளவு காலம் அந்த புத்தகம் இருந்து அவர் வாங்க ட்ரை பண்ணல. ஆனா அவர் மார்பில் சாய்ந்திருந்தவன் ஓன்னு அழுததும் உன் அழுக நிக்கணும், அவ்வளவுதானே. அப்பா கையில நான் வாங்குறேன். ஹல்லேலூயா. எவ்வளவு நல்லவர். அவர் ஏன் அடிக்கப்பட்டார் தெரியுமா? அவர் எதற்காக அடிக்கப்பட்டார் தெரியுமா? ஆமென். அதனுடைய 11வது அடுத்த வசனத்தை வாசிங்க.
அந்த புஸ்தகத்தை 8வது வசனம். புஸ்தகத்தை அவர் வாங்கின போது அந்த 4 ஜீவன்களும் 24 ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாக விழுந்து 9வது வசனம். தேவரீர் புஸ்தகத்தை வாங்க நீர் பாத்திரராய் இருக்கிறீர், ஏனெனில் நீர் அடிக்கப்பட்டு சகல கோத்திரங்களிலும் பாஷைக்காரர்களும் ஜனங்களிலும் ஜாதிகளிலும் இருந்து எங்களை எல்லாரும் சொல்லுங்க எங்களை சொல்லுங்க பார்க்கலாம். ரத்தத்தால மீட்கப்பட்டவங்க மட்டும் இப்ப வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க. நான் சொல்றது அப்படி சொல்லுங்க. நீர் அடிக்கப்பட்டு என்னை உம்முடைய ரத்தத்தினாலே மீட்டு கொண்டீர். அதுக்கு மட்டும்தான் அடிக்கப்பட்டாரா? இல்ல. அடுத்த வசனம். எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கினீர். நாங்கள் பூமியிலே அரசாளுவோம் என்று நல்ல கையை தட்டி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். என் ஆண்டவர் அடிக்கப்பட நான் ராஜாவாக உருவாகி கொண்டிருந்தேன். என் ஆண்டவர் அடிக்கப்பட்ட நான் ஆசாரியனாய் உருவாக்கப்பட்டு கொண்டது. பொதுவாகவே எதை உருவாக்கணுமோ அதுதான் அடிக்கணும். எந்த மண்ணு பாத்திரமாகணுமோ அந்த மண்ணை தான் போட்டு மிதிப்பாங்க. இங்க பாருங்க, அவர் அடிக்கப்பட்டு நாம ராஜாக்களாய் ஆசாரியர். அதனாலதான் ஒரு தேவ பிள்ளை நன்றி உள்ளவனா இருக்கு. எதுக்கு தெரியுமா? என் தண்ணீர் அவர் ரசமா மாத்தினார். அதுக்கெல்லாம் தேங்க் பண்ணணும். பெரியமானவர்களே, ஒரே லைன்ல சொல்றேன், அவர் அடிக்கப்பட்டதுனால நம்ம ஆராதிச்சுட்டு இருக்கிறோம். அவர் அடிக்கப்படலன்னு இந்த ஆராதனைக்கு நமக்கு சம்பந்தமே கிடையாது. ஹல்லேலூயா. அப்போ அவர் அடிக்கப்பட்டதுனால ஆராதிக்கிறேன்னு சொல்ற கூட்டம் ஆராதிக்காம இருக்கிறாங்கன்னா அவர் இன்னும் அடி வாங்கணும்னு தானே விரும்புறோம்னு அர்த்தம். அதுதான் சபையே. இன்னைக்கு மனிதர்களை வச்சு ஆராதிக்கணுமா ஆராதிக்க கூடாதுங்கிறத தீர்மானிச்சுட்டு இருக்கிறோம். ஆராதனைக்குரியவர் ஆட்டுக்குட்டியானவர். எந்த நிலையிலும் அவருடைய அன்பை உள்வாங்கிறவங்க வர்ஷிப் பண்ணிட்டே இருப்பாங்க. ஆமென். இன்னைக்கு நான் ஆராதிக்கல, ஏன் உம்முன்றீங்க? அது அவங்க இப்படி பண்ணிட்டாங்க, அவங்களே ஆராதிக்கிறோம். நம்ம எந்த ஒரு காரியத்தையும் எங்க ரிஃப்ளெக்ட் பண்ணுவோம் தெரியுமா? ஆண்டவருக்கு அடுத்த காரியத்தில். இன்னைக்கு நான் பைபிள் படிக்க மாட்டேன், இன்னைக்கு நான் மொபைல் பார்க்க மாட்டேன். உடனே கோவத்தில் யாராவது மொபைல் பார்க்காம இருக்கிறோமா? அப்ப கூட பார்த்துட்டு தான் ஏதாவது ஒன்றாகட்டும், பைபிள் தொட மாட்டோம், ஜெபம் பண்ண மாட்டோம், ஆலயத்துக்கு வர மாட்டோம், ஆராதிக்க மாட்டோம். ஆனால் காலையில் எழும்புனா பெட் காஃபி மட்டும், சுகர் கொஞ்சம் தூக்கல. நான் ஆராதிக்கிறேன். நான் ஏன் ஆண்டவரே ஆராதிக்கிறேன்? நீ ஏன் இப்படி ஆராதிக்கிற? நீ ஏன் இப்படி சத்தம் போடுற? என்ன இப்படி ஆராதிக்க வைக்கிறதுக்கு அவர் எத்தனை அடி வாங்கினார் தெரியும்? ஆமே. எங்க எத்தனை படிக்காத எத்தனை பெற்றோர் ரத்தத்தை வேர்வையா சிந்தி பிள்ளைகளை படிக்க வைக்கிறாங்க. பிள்ளைய டாக்டர் ஆக்கணும், இன்ஜினியர் ஆக்கணும், கலெக்டர் ஆக்கணும், அப்படி ஆக்கணும். பெற்றோர் இரவு பகலா, காலையில் 4 மணிக்கு ஒரு வேலைக்கு, அடுத்து 6 மணிக்கு இன்னொரு வேலை. எனக்கு ஒருத்தர் தெரியும், ஒரு நாளைக்கு 3 வேலை பார்க்குறாரு. பிள்ளைய படிக்க வைக்கணும். அடுத்த நாள் அந்த பிள்ளை அதே போல் டாக்டரா இன்ஜினியராக நிற்கும் போது அவர் பட்ட பிரயாசம் எல்லாம் மறந்து போயிடும் அவருக்கு. அந்த டைம் அவருக்கு முகத்தில் ஒரு சிரிப்பு வரும் பாருங்க. என்னை ராஜாவாக்க, என்னை ஆசாரியனாக்க என் ஆண்டவரே இறங்கி வந்து அவ்வளவு அடி. இன்னைக்கு நான் நின்று அவரை ஆராதித்து கொண்டிருக்கிறேன்னா அதுலதான் அவர் பட்ட வேதனையும் மறக்கிறார். ஆமே. இயேசுப்பட்ட வேதனை, இயேசுக்கு மருந்தே நம்ம தாங்க. அவர் பட்ட வேதனையே அதுலதான் மறக்கிறார். அதான் பைபிள் இருக்குல்ல, அவர் தமது ஆத்ம வருத்தத்தின் பலனை கண்டு. நல்ல ஒரு காரியத்தை புரிஞ்சுக்கோங்க. வீட்டில் 6 நாள் ஆராதிக்கிறவங்களுக்கு 7வது நாள் சர்ச்சில் வந்தெல்லாம் ஆராதிக்க முடியாது. நம்ம அப்போதான் பிக்கப் ஆகும், ராபர்ட்டனை பாட்ட முடிச்சிருவாங்க. சரி, அடுத்து தூங்கலாம் பார்த்தா டேவிட் பாட்ட முடிச்சிருவாப்ல. சரி, செய்தி கேட்டு அடுத்து சரி இப்போ ஆராதிச்சு ஆகணும்னு சொல்லும் போது என்ன ஆத்மாவை போட்டு போயிடும். அவ்வளோதான் முடிஞ்சு. வீட்டிலேயே ஆராதிச்சு பழகிறவங்க இங்கே வந்திருந்தா யார் பாடினா என்ன, யார் பக்கத்தில் இருந்தா என்ன, சவுண்டு சரியா இருந்தா என்ன, கரண்ட் போனா என்ன. சிலருக்கெல்லாம் கீபோர்டு சவுண்ட் ஆஃப் பண்ணா அது வரை இப்படி இருப்பாங்க. கீபோர்டு சவுண்ட் ஆஃப் பண்ணதும்
என்ன செட்டப்னு தெரியல. நமக்கு வேற வழியில கீபோர்டு வச்சுதான் ஆகணும். அது வர அப்படின்னு கீபோர்டு ஆஃப் பண்ணதும் இந்த கீ கொடுத்த பொம்மை மாதிரி இல்ல. இது ஆராதனை என்பது அது லவ் மோடுங்க, அது வேற. அவர் அடிக்கப்பட்டார். அதனாலதான் ஆராதனைக்கு இந்த உலக ஆசீர்வாதத்தை வச்சு நான் ஆராதிக்கிறத டிசைட் பண்ணவே கூடாது. அவர் அடிக்கப்பட்டதை வச்சு. நேற்று ஆராதிச்சோமா, இனி இன்னைக்கு இப்போ ஆராதிச்சோம். இப்போ இந்த வார்த்தையெல்லாம் கேட்கும்போது அப்படி ஒரு பூஸ்ட் கொடுத்த போல இருக்கும். நாளைக்கு ஆராதிப்போமா? இன்னைக்கு வீட்டில் போய் இந்த வெளிப்படுத்தல் 5வது அதிகாரத்தை அந்த லைனை, நேற்று நான் இந்த வார்த்தையை எனக்கு தாங்க முடியல. எனக்கு இந்த வார்த்தையை ஆண்டவர் இங்கே பாரு, நீ இன்னைக்கு பாஸ்டராக இருக்கிறேன்னா நான் அவ்வளோ அடி வாங்கி இருக்கிறேன். எனக்கு சில வார்த்தை வரும்போது ரூமில் ஓடணும். எனக்கு ஓடலான்னு பார்த்தா அவ்வளவு சின்ன வண்டுகளும் ரூமில் தான் இருக்கு. ஒன்றும் பண்ண முடியல எனக்கு. ஏசப்பா இதை என்ன பண்ணேன்னு தெரியல. ஆமே ஆண்டவங்க பாரு, ஒன்று நான் இப்படி வைக்கிறதுக்கு நான் எவ்வளோ அடி வாங்கினேன் தெரியுமா அப்படின்னாரு. இன்னைக்கு நம்மளை இப்படி உள்ள கொண்டு உட்கார வைக்கிறதுக்கு. ஹல்லேலூயா. எத்தனை எத்தனை அன்பு. இது போல நேசிக்க ஒருவரும் இல்லை. ஆராதிக்கிறோமா? நம்ம டைம் பார்த்து ஆராதிக்கிறோம். மனசார அப்பான்னு எத்தனை பேர் கூப்பிட்டுருக்கிறோம். ஆண்டவரை பார்த்தீங்களா? பிதா என்ன கொடுக்கிறாரோ அதுதான் குமாரன் வாங்குவார். பிதா கொடுக்கிறது தான் குமாரன் வாங்குவார். ஆனா பிள்ளை அழுததும் பிதா கையில் இருக்கிறது குமாரன் வாங்கினார். பார்த்தீங்களா? ஆமே. அதாவது என் இயேசு யார் தெரியுமா? எனக்காக என்னவும் செய்வார். 3 வார்த்தையை 3 நிமிஷத்துல சொல்லி ஜெபிக்கிறேன். 3வது அவர் யார் தெரியுமா? நியாயாதிபதி, நியாயம் விசாரிக்கிறவர். வெளிப்படுத்தின விசேஷம் 18வது அதிகாரம் 20வது வசனம். பரலோகமே, பரிசுத்தவான்களாகிய அப்போஸ்தலர்களே, தீர்க்கதரிசிகளே, அவளை குறித்து களி கூறுங்கள். உங்கள் நிமித்தம் தேவன் அவளை, பாபிலோனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. தேவ பிள்ளைகளுக்கு எதிராய் செயல்படுகிறவர்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. உங்கள் நிமித்தம் அவளை நியாயம் தீர்த்தாரே. அதற்கு முந்தின அதிகாரங்களை நீங்க படிக்கும் போது, ஆமென், 1, 2, 3 அதிகாரங்கள் அவரை பிரதான ஆசாரியரை பார்க்க முடியும். 4, 5, 6, 7 அதிகாரங்களிலே அவரை ஆட்டுக்குட்டியானவரை பார்க்க முடியும். அதை தொடர்ந்து 19 வரை உள்ள அதிகாரங்களிலே அவரை நியாயாதிபதியாய் நியாயம் செய்கிறவரை பார்க்க முடியும். அதனாலதான் 7 முத்திரைகள் உடைக்கப்பட்டது, 7 எக்காலங்கள் ஊதப்பட்டது, 7 கலசங்கள் ஊற்றப்பட்டது. அவ்வளவு கோபாக்கினை ஆண்டவர் நியாயம் செலுத்த. அதனாலதான் அவர் பொறுமையா இருக்கிறார். தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் விஷயத்துல அவர் பொறுமையா இருந்து, நம்ம என்ன சொல்றோம், இப்ப இறங்கும் இப்ப அடியும், அவர் அப்படி செய்ய மாட்டார். அவர் சான்ஸ் கொடுக்கிறார், திருந்தட்டும் பா. ஏன்னா அவர் நியாயம் செய்ய ஆரம்பிச்சுட்டாருன்னா தாங்க முடியாது, தாங்க முடியாது. அவர் நீதி உள்ள நியாயாதிபதி. அதனால அவர் பொறுமையா இருக்கிறார். அதனாலதான் ஆண்டவர் சொல்றார், இங்க பாருப்பா, கோபாக்கினையின் பாத்திரத்தின் மேல நான் பொறுமையா இருந்தா உனக்கு என்னன்னு கேட்கிறார். நீ என்ன ஃபோர்ஸ் பண்ணாத. ஆமென். கர்த்தர் நியாயம் செலுத்தும் போது அது தாங்க முடியாது. இந்த பூமியை வெந்துருகும், சமுத்திரமே இல்லாமல் போகும், சூரியன் எல்லாம் இல்லாம போகிறோம், நட்சத்திரங்கள்லாம் கீழே விழும். ஒவ்வொரு முத்திரை உடைக்கப்படும் போது, ஒவ்வொரு எக்காலம் ஊதும் போது, ஒவ்வொரு கலசம் ஊற்றப்படும். இதெல்லாம் தேவனுடைய நியாய தீர்ப்பு. அதனால பொறுமையா இருக்கிறார், பொறுமையா இருக்கிறார், பொறுமையா இருக்கிறார். அவர் நியாயத்திற்கு கொடுக்க ஆரம்பிச்ச தாங்க முடியாது. எனவேதான் எரேமியா சொல்றார், என் காரியத்தை நான் உம்மிடத்தில் சாட்டி விட்டேன். எனக்கு தெரியும், எனக்கு ஒரு நீதி உள்ள நியாயாதிபதி இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். 4வதாக வெளிப்படுத்தல் 19வது அதிகாரம் அதனுடைய 16வது வசனம். அவர் யார் தெரியுமா? ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தர். சத்தம் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவர் ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தர். ராஜாதி ராஜானா என்ன தெரியுமா? அவரை யாருக்குமே தள்ள முடியாது. அவர் நினைச்சா யாரை வேணாலும் தள்ளி, ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர். கர்த்தாதி கர்த்தானா யார் தெரியுமா? அவரை யாரும் ஆள முடியாது. அவர் நினைத்தா யாரை வேணுமானாலும் ஆட்சியில வைக்க முடியும். ஹல்லேலூயா. பார்வோன் இஸ்ரவேலை ஆண்டு கொண்டிருந்தான் அல்லவா? கர்த்தர் மோசேயை அனுப்பி அந்த அதிகாரத்தை பிடுங்கிட்டார். பாத்தீங்களா? அது அடையாளம் தான். கோல் பாம்பா மாறிச்சு. பார்வோனுடைய மந்திரவாதிகளும் கோலை போட்டாங்க, எல்லா கோலும் பாம்பா மாறிச்சு. ஆரோனுடைய கோல் அத்தனை கோலை என்ன செய்து விட்டது? விழுங்கி விட்டது. மோசே அதை கையை நீட்டி எடுங்கிறார். இப்ப கைக்கு வந்துட்டு யார் கையில அதிகாரம் இருக்கு? மோசே கையில் இருக்கிறது. இதுவரை யார் கையில் இருந்தது? பார்வோன் கையில் இருந்தது. என் தேவன் யார் தெரியுமா? ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர். அவர் ராஜாதி ராஜா, அவர் கர்த்தாதி கர்த்தர்.
அது மாத்திரமல்ல, அவர் யார் என்று 19வது அதிகாரம் 7வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வந்தது. அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினார். அவர் மணவாளன், சபையின் மணவாளன். மணவாளன் வரணும். மணவாளன் வரும்போது மனைவி எப்படி இருக்கணும் தெரியுமா? அதுக்கப்புறம் படணும் இல்ல, ஆயத்தம் பண்ணினாள். அதனாலதான் அந்த 10 வெள்ளிக்காசை யூதருடைய முறைமை, என்கேஜ்மெண்ட்ல 10 வெள்ளிக்காசை கொடுத்துட்டு போயிருவாங்க. கல்யாணம் எப்போன்னு தெரியாது. அந்த அம்மாக்கு ஒரு வெள்ளிக்காசு தொலைஞ்சு போயிட்டு, இப்ப எத்தனை இருக்கு? 9 இருக்கு. இப்ப அந்த டெய்லி எண்ணி எண்ணி வைப்பாங்களாம். ஏன்னா மணவாளன் வரும்போது எண்ணி கையில கொடுக்கணும். 1 2 3 4 5 6 7 8 9 9 ஒண்ணு தானே. அப்படி உடல நெஞ்சு அடிக்க ஆரம்பிச்சிட்டு, ஐயோ மிஸ் ஆயிட்டு. 9 இருக்குங்க, ஒண்ணு இல்ல. நெஞ்சு அடிக்க ஆரம்பிச்சிட்டு விளக்க கொளுத்தி வீட்டை பெருக்கிறா. இதுதான் விளக்கு, இதுதான் வீடு. இப்படிதான் ஆயத்தப்படணும். இப்படி பெருக்குனா தொலைந்து போன அநேக காரியங்கள் திரும்ப வரும். இழந்து போன அநேக காரியங்கள் திரும்ப வரும். நம்முடைய ஜெப ஜீவியம், தேவனோடு உள்ள உறவு, நம்முடைய விசுவாசம் திரும்ப வரும். மணவாளன் வரதுக்கு முன்னாடி இதை கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சதும் சந்தோஷம். அவர் வருகிறார், அவர் வருகிறார். ஆவியும் மணவாட்டியும் எப்படி சொல்றாங்களா? வா என்கிறார்கள். இயேசு சீக்கிரம் வருகிறார். எத்தனை பேருடைய உள்ளம் ஆண்டவரே வாரும் என்று சொல்லுகிறது? ஆண்டவரே இப்ப வந்தா, காலையில தான் சமையல் பண்ணிட்டு வந்த, அதை யார் சாப்பிடுவா? நம்முடைய கவலை எல்லாம் இப்படி இருக்கா? அதாவது ஆயத்தம் எந்த அளவுக்கு ஆகிறோமோ அந்த அளவுக்கு நம்முடைய உள்ளம் ஏங்கும். வருவீங்களா ஆண்டவரே, எப்போ வருவீங்க ஆண்டவரே? சபையே, அதாவது நமக்கு எல்லாம் இந்த பூமியில நம்ம வாழ்ந்து முடிஞ்சு இனி இல்லை, இனி இன்னைக்கு நாளைக்கு அன்று அப்படி இருக்கும்போது ஆண்டவரே வாரும் என்று சொல்வது அல்ல. அப்படி சொல்ல தப்பு நான் சொல்லலை. ஆனா நல்ல ஆரோக்கியம் இருக்கும் போதே, அப்பா நீங்க எப்போ வருவீங்கப்பா, அந்த ஏக்கம் நமக்குள்ள இருக்குதுன்னா அதன் அர்த்தம் என்ன தெரியுமா? நம்ம ஆயத்தமாயிட்டு இருக்கிறோம் அர்த்தம். இங்க வாலிபர்கள் இருக்கீங்க, சின்ன பிள்ளைங்க இருக்கிறீங்க, பெரியவங்க இருக்கிறீங்க, முதியவர்கள் இருக்கிறீங்க. இந்த ஏக்கம் உண்மையிலே நமக்குள்ள இருக்குன்னா நம்ம ஆயத்தமாயிட்டு இருக்கிறோம் அர்த்தம். அவருடைய வருகை குறித்து ஒரு 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 சிந்தையே இல்லை அப்படின்னா நம்ம ஆயத்தம் ஆகலைன்னு அர்த்தம். ஆனா அவர் வரும்போது நாம் ஆயத்தமாகிறதுக்கு டைம் தர மாட்டார். அந்த டைம் தான் கர்த்தர் இப்பொழுது தருகிறார். ஒரே ஒரு வார்த்தையை வேதத்தில் காண்பித்து நான் ஜெபிக்க விரும்புகிறேன். இந்த வெளிப்படுத்தின விசேஷம் ஆரம்பிக்கும் போது யோவானை கொண்டு ஆவியானவர் எப்படி எழுதுவார் தெரியுமா? வெளிப்படுத்தின விசேஷம் 1வது அதிகாரம் 3வது வசனம். இந்த தீர்க்கதரிசன வசனங்களை வாசிக்கிறவனும் கேட்கிறவனும் இதில் எழுதியிருக்கிறவர்களை கைக்கொள்ளுகிறவனும் பாக்கியவான்கள். எப்படி எழுதியிருக்கு? இதை வாசித்தாலே யாரா பாக்கியவான்? கேட்கிறவன், கைக்கொள்ளுகிறவன். ஆனா முடிவில் எப்படி எழுதி முடிக்கிறார் தெரியுமா? 22வது அதிகாரம் 7வது வசனம். சீக்கிரமாய் வருகிறேன், இந்த புஸ்தகத்தில் உள்ள தீர்க்க தரிசன வசனங்களை கை கொள்ளுகிறவன் பாக்கியவான். அங்க வாசிக்கிறவன் கிடையாது. ஏன்னா நம்ம ரொம்ப வாசித்துட்டோம், ரொம்ப கேட்டுட்டோம். ஆனா அவர் வரும்போது, அப்ப இப்பதான் நான் மார்க் 7வது அதிகாரத்துக்கே வரேன், இருந்து வாசிட்டு. அங்க வரும்போது ஒன்னே ஒண்ணுதான் பார்ப்பார், கை கொண்டோமா. அதனாலதான் பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் அந்த இடத்துல ஆண்டவரே நான் வாசிட்டே இருக்க, காலையில வாசித்த நீ கை கொண்டியா? நான் கேட்டேன், நீ கேட்ட கை கொண்டியா? ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை இந்த வசனத்துக்குள்ள நம்முடைய வாழ்க்கை இருக்குமானா அவருடைய வருகை, ஆவியும் மணவாட்டியும் வா என்கிற. வாங்கப்பா, நல்ல கைகளை தட்டி ஆண்டவருக்கு மகிமை, எல்லா கனமும் மகிமையும் துதியும் ஸ்தோத்திரங்களும் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவருக்கு. ஆமென், ஆமென், ஆமென். பரிசுத்த பிதாவே, நல்ல தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நாளில் உங்க சமூகத்தில் எங்களை கூடி வர வைத்து பாட, துதிக்க, ஆராதிக்க, செபிக்க கிருபை செய்தீரே. நன்றி. நிரத்தனை நல்லவர், எங்களுக்காய் பரிந்து பேசுகிற பரிதவிக்கிற பிரதான ஆசாரியர், எங்களுக்காய் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர், எங்களுக்கு நியாயம் செய்கிற நியாயாதிபதி, ஆண்டவரே எங்களுக்கு யுத்தம் பண்ணுகிற ராஜாதி ராஜா, எங்களை அழைத்து போக வரப்போகிற மணவாளனை,
உம்மை தெய்வமாய் கொண்டது எங்களுக்கு கிடைத்த பாக்கியம் ஆண்டவரே. உங்க பாதம் பணிந்து முத்தமிடுகிறோம். ஒவ்வொருவரை ஆட்கொள்ளும். எங்கள் ஒவ்வொரு நாளும் உடைய வார்த்தையின்படி ஆயத்தப்படுத்தும். ஆயத்தமாகவே வைத்துக் கொள்ளும். ஒவ்வொருவரையும் சமாதானத்தோடு அனுப்பி சாட்சியாய் கொண்டு வர இந்த நாள் ஒவ்வொருவருக்கும் மகிழ்ச்சி நாளாய் ஆசீர்வாத நாளாய் கர்த்தர் மாற்றி ஆசீர்வதி. மகிமை கனம் துதி ஸ்தோத்திரங்கள் அனைத்தும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமீன். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவலுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாவலும் நம் அனைவரோடும் எல்லா பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தருடைய வருகை மட்டும் தங்கி இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. God bless you. சமாதானத்தோடு போய் வாருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.